இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், ஹெச்டிஎம்எல்ல வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது செல்ஃபோன் மூலம் வந்து எப்படி வந்து ஹெச்டிஎம்எல் ஒர்க் பண்ணுறது சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபாண்ட்டு எப்படி மாற்றுறது, ஹெச்டிஎம்எல்ல வந்து கோடிங்கில் வந்து எப்படி ஃபாண்ட்டு மாற்றுறது, அதே மாதிரி ஃபாண்ட்டு சைஸ் எப்படி மாற்றுறது சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பாடிக்கும் ஸ்லாஷ் பாடிக்கும் இடையில நம்ம எழுத போகிறோம் இந்த இடத்துல. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பாராகிராஃப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அப்போ டேக்கு கொடுத்துங்க, உங்களுக்கு தெரியும் அந்த டேக்கு கொடுத்துங்க, ஆங்கிள் ப்ராக்கெட் கொடுத்துட்டு பாராகிராஃப்னு கொடுக்குறேன், பீன்னு கொடுக்குறேன், கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து வெல்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வெல்கம் கொடுக்குறேன், கொடுத்துட்டு அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன், ஸ்லாஷு பி கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இது உங்களுக்கு தெரியும். இப்போ அதை ரன் பண்ணி பார்த்தோம்னா என்ன வரும்னா, ஒரு வெல்கம் சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று இருக்கும், ஒரு பாராகிராஃப் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபாண்ட்டு சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, எனக்கு ஃபாண்ட்டு சைஸ் வந்து பெருசாக வேணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த பீக்கு பக்கத்தில் ஒரு ஃபேஸ் விட்டு ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறோம். ஸ்டைல்னு கொடுத்துட வேண்டியது, ஸ்டைல்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துருங்க, அதாவது ஈக்குவல் டு கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு டபுள் கோட்டுக்குள்ளே கொட்டேஷனுக்குள்ளே நம்ம என்ன எழுதணும்னா, ஃபாண்ட்டு ஒரு ஐஃபோன் வச்சு சைஸ், ஃபாண்ட்டு சைஸ். அப்போ எப்படி எழுதுறதுனா, அது இப்போ பாருங்கள், FONTன்னு கொடுத்துருங்க, ஃபாண்ட்டு ஒரு ஐஃபோன் வச்சு இந்த மாதிரி ஐஃபோன் கொடுத்துட்டு சைஸ்ன்னு கொடுத்துட வேண்டியது, ஃபாண்ட்டு சைஸ் கொடுத்துட்டு கோலன் கொடுத்துருங்க. கோலன் கொடுத்துட்டு எவ்வளோ, எனக்கு 20னா 20 பிக்சலு, இல்லைன்னா 15னா 15 கொடுப்பேன். எக்ஸாம்பிளுக்கு 15 கொடுக்குறேன். 15 கொடுத்துட்டு PXன்னு சொல்லி கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன கொடுத்துருக்கோம், ஸ்டைல் அப்ளை பண்ணுறோம். என்ன அப்ளை பண்ணுறோன்னா, ஃபாண்ட்டு சைஸ், அதாவது எழுத்தினுடைய சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஃபாண்ட்டு சைஸ்ன்னு கொடுத்துட்டு கோலன் 50 பிக்சல்ஸ் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஃபாண்ட்டினுடைய சைஸ் வந்து என்ன செய்யும், பெருசாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வெளியே வந்துச்சு. இப்போ எனக்கு ஃபாண்ட்டை மாற்றி ஆகணும், ஃபாண்ட்டினுடைய ஸ்டைலை மாற்றி ஆகணும், வேறு ஃபாண்ட்டு வேணும் எனக்கு. அப்போ எப்படி செய்கிறதுனா, அந்த பக்கத்துலேயே பாருங்கள், ஒரு கமா ஒன்று கொடுத்துங்க, அதாவது ஒரு செமிகோலன் ஒன்று கொடுத்துங்க. இந்த இடத்துல ஒரு செமிகோலன் கொடுத்துங்க. இப்போ ஃபாண்ட்டு சைஸை மாற்றியாச்சு. ஒரு செமிகோலன் கொடுத்துட்டு பக்கத்தில் ஃபாண்ட்டு ஒரு ஐஃபன் கொடுத்து ஃபேமிலின்னு சொல்லியிருக்கு, ஃபாண்ட்டு ஃபேமிலின்னு சொல்லி ஒரு இந்த மாதிரி கமாண்ட் ஒன்று கொடுத்துருங்க. ஃபாண்ட்டு ஃபேமிலின்னு கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துட்டு என்ன ஃபாண்ட்டு வேணும் உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டைம்ஸ் நியூ ரோமன் வேணுமா, இல்லை கொரியர் நியூ வேணுமா, இல்லை வந்து ஏரியல் வேணுமா, இந்த மாதிரி எந்த ஃபாண்ட்டு வேணுமோ அந்த ஃபாண்ட்டை கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டைம்ஸ் நியூ ரோமன்னா அதை டைப் பண்ணிவிடுங்க, அப்படி கொட்டேஷனுக்குள்ளே டைம்ஸ் நியூ ரோமன் சொல்லி கொடுத்துருங்க. டைம்ஸ் நியூ ரோமன் சொல்லி கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டினுடைய ஸ்டைல் வந்துடும். இந்த ஃபாண்ட்டு வந்து டைம்ஸ் நியூ ரோமன்கிற ஃபாண்ட்டு. அதே மாதிரி வந்து ஏரியல் வேணும்னா ஏரியல் கொடுத்துக்கலாம், கொரியர் நியூன்னு ஒன்று இருக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட ஃபாண்ட் இருக்குது. எந்த ஃபாண்ட்டு வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி மாறிக்கும். அப்போ ஃபாண்ட்டு சைஸ்ன்னு கொடுத்துட்டு எத்தனை 50Xன்னு கொடுத்துட வேண்டியது. அடுத்து ஒரு செமிகோலன் கொடுத்துட்டு ஃபாண்ட்டு ஃபேமிலின்னு சொல்லி கொடுத்துட்டு எந்த ஃபாண்ட்டு ஸ்டைல் வேணுமோ அந்த ஃபாண்ட்டு நேமை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் மாறிடும்.